தம்பி தம்பி பேசுறது கேக்கலையா? என்னாச்சுப்பா? அத்தை லைன் கிடைக்கல அத்தை. அப்படியாப்பா? ஆமாங்க அத்தை. கண்டிப்பா நீங்க திருவிழாவுக்கு வந்துடணும் தம்பி. சரி அத்தை. வராம மட்டும் இருந்துடக்கூடாதுப்பா. ஏன்னா உங்க கல்யாணத்துக்கு முன்னாடி நடந்த திருவிழா தம்பி. வச்சிருட்டாப்பா? சரிங்க அத்தை. தப்பு பண்ணது நீடா, என் மேல கோச்சிட்டு நிக்கிற? நியாயமா பார்த்தா நீ தான் சாரி கேட்கணும். என்னமோ நான் தப்பு பண்ண மாதிரி முறைச்சிட்டு நிக்கிற. ஏதோ பேசணும்னு சொல்லி கூட்டிட்டு வந்துட்டு இப்படி பேசாம இருந்தா என்னடா அர்த்தம்? அப்படி முறைச்சு பார்த்தா எல்லாம் சரியா போயிடுமா? என்னதான் வேணும் சொல்லு. என் மேலேயும் தப்பு இல்லை, உன் மேலேயும் தப்பு இல்லை. ஏதோ நடந்து போச்சு, என்ன பண்ண சொல்ற? சாரி, போதுமா? ஐயோ துட்டு இல்லே. பரவாயில்லப்பா. திருடாதே பாப்பா திருடாதே, திருடாதே பாப்பா திருடாதே, திருடாதே பாப்பா திருடாதே, வறுமை நிலைக்கு பயந்து விடாதே. என்னையா திருட வந்தியா? சும்மா ஆளையும் மூஞ்சியும் பாரு. சும்மா என்னது தொடப்பக்கட்ட பிஞ்சு பேரம் பிஞ்சு யார்கிட்ட? தப்பா நினைக்காத, போண்டாதான் கேட்டா. அதான பார்த்தேன். அதாம்மா. அது சரி, காசு இருக்கா சொல்லியா? ஏதம்மா வந்துடுறானுங்க வேலை வெட்டி இல்லாம ஓசில திங்கிறதுக்கு. ஏம்மா திட்டுற? யோ காசு இல்ல போயா. அடடடடே என்னமாமா டீ கடைக்கு வந்து டீ சாப்பிட போயிட்டு இருக்க? மாப்பிள, வாயா மாமா, வாயா மாமா. வாங்க. போய் உட்கார்றா சப்ப. ஒரு 4 டீ போடுடா சூடா. சீக்கிரம் போடுமா. ஆமா நம்ம மாமா வச்ச. என்ன சண்டேர டீ போடணுமாக்க? ஆளு குறையிற மாதிரி இருக்கு. ஏய் சும்மா தொண பேசிட்டு இருக்காம டீயை போடு. வா போண்டா எடுத்து குடுப்பா. எல்லாத்துக்கும் குடுப்பா. ஏய் சீக்கிரம் வாங்கடா. வரும்டா அவசரப்படாத. அடிச்சு சாப்பிடுறீங்க. மெதுவா சாப்பிடுங்க. திக்கிக்கு போடு. மாமா தான் இருக்காருல்ல, அவர் பார்த்து பாரு. டேய் டீ குடுக்குறா. மச்சி டீ சூப்பர்ரா. பேஸ் பேஸ். இந்தடா இன்னொரு டீ சொல்றா. இந்தடா குடுறா குடுறா. மாப்பிள $110 ஆச்சியா? போய் காசை வாங்கு. சரி வாங்கடா வாங்கடா சீக்கிரம். வயிறு கும்பல் இருக்கப்பா. காசு குடியா. கையேடுறா. ஆஹா ஆப்பு வச்சுட்டாங்களே பெருமாளே. இவரு பாக்குறதே சரியில்லே பெருமாளே. ஏய் மொட்டை காசு குடியா. இது ஒண்ணுதான் மிச்சம். போண்டா சாப்பிடலாம வந்தா என்ன போண்டா ஆகிட்டாரு. ஐயோ பா 600 ரூபாண்ணே. 600 ரூபாயா? வாங்கிக்க. அண்ணா அண்ணா சாவி கொடுங்கண்ணா. அண்ணா அண்ணா சாவிண்ணா. ஏய் ஏமா. அண்ணா சாவி கொடுண்ணா. 2 நாளா கொடுத்துறேண்ணா. 5 மாசம் ஆச்சு டிவி கட்டம்ல சாவி வேணுமா? சாவி முதல்ல அங்க இருந்து கிளம்புடா. அண்ணா ப்ளீஸ்ண்ணா 2 நாள்ல கொடுத்துறேண்ணா. 2 நாளா பணத்தை கொடுத்து சாவி வாங்கிட்டு போ. அண்ணா எங்கம்மா போற? அண்ணே ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போறேனே. கொன்றுவேன். ப்ளீஸ்ண்ணா போயிட்டு சீக்கிரம் வாமா. நான் ப்ளீஸ்ண்ணா. 5 மாசம் ஆச்சு டிவி கட்டம்ல 1 நாளா கொன்றுவேன். அண்ணா அண்ணா சொல்லுங்க தலைவரே. நான் பாத்துறேன் தலைவரே, கவலைப்படாதீங்க. பெரிய ரஜினிகாந்த் நினைப்பு ஸ்டைல் பண்ணிட்டு இருக்க. வண்டி எடுறா. ஏண்டி மாமா அழகா இருக்கிறது பிடிக்கலையா? நீ அழகுதான் சாமி. முதல்ல வண்டி எடுக்கிறியா? ஏய் ஏண்டி இவ்வளவு டென்ஷனா இருக்க? என்னாச்சு, எதுவும் பிரச்சனையா? நான் வரது வரை என் அண்ணன் பாத்துட்டான். உன் கூட ரொம்ப நேரம் இருக்க முடியாது. என்ன விஷயம் சீக்கிரம் சொல்லு, நான் வீட்டுக்கு போகணும். நான் விட்டா தானடி போறதுக்கு. உன் மனசுல இப்படி ஒரு ஆசை இருக்கா? நீ எப்படி விடாம இருக்கேன்னு நான் பாக்குறேன்.
டேய் சிவா, என்னடா என்னடா நிக்கிற? சும்மா தான்டா. நீ எங்க? இப்ப பார்த்தாலே யார்ட்டாவது கடலை ஓட்டுக்கிட்டே இருக்க. கொள்ளாலடா. எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்டா. ஆமா, நீ எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேனே. சரி வாடா அந்த பக்கம். என்ன வரவே மாட்ற? சரி வரேன்டா, டைம் கிடைக்கும் போது வரேன்டா. ஆளு பார்த்தா மைனர் மாதிரி ஆயிர வர வர. நானா நீயா? போலாமா? இங்க பாரு எவ்வளவு அழகா இருக்குல்ல. ஏய் இங்க பாரு எவ்வளவு அழகா இருக்கு. வாவ் செம்மையா இருக்கு. அங்க அப்படியே பாரு எவ்வளவு அழகா. சரி அங்க போய் பார்க்கலாமா? வாடி. இந்த கேம் பாரு. இதுடா நான் என்ன சொல்றேன், நீ என்ன விளையாடுற? ஏய் இப்படி இடிக்காம ஹலோ. ஹேய் சங்கீதா, சொல்லு. எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்டி. என்னடி போனே காணோம்? போன் என்கிட்ட தாண்டி இருக்கு. ஏய் என்ன காமெடி பண்றியா? இல்ல. ஏய் மாமா பக்கத்துல இருக்காரா? இருக்காரு, என் பக்கத்துலயே தான் இருக்காரு. பேசுறியா? குடடி. என்ன பேசுங்க பேசுங்க. யாருடி? பேசுங்க. ஹலோ மாமா. மாமாவா? என்ன மாமா இழுக்குறீங்க? யார் நீங்க? உங்களை நான் எங்க பாத்திருக்கேன்? மாமா உங்க நிச்சயத்தன்னைக்கு சங்கீதாவை எப்படி சைட் அடிச்சீங்க மறந்துட்டீங்களா? ஓ நீங்களா? காட்டாம பையன் பட்டணத்துல நல்ல வேலை தான் இருக்காப்ல, அப்புறம் ஏன் யோசிக்கிறிய? ஏப்பா வந்தவங்கெல்லாம் அட என்னப்பா பண்டம் பாத்திரம் என்ன நகை என்னன்னு கேக்குறீங்க? ஏப்பா பொண்ணு மனசுல என்ன இருக்கு மாப்பிள்ளை மனசுல என்ன இருக்குன்னு கேட்க வேணாமாப்பா? முதல்ல 2 பேரையும் பேச விடுங்கப்பா. சும்மா வளவளன்னு பேசிக்கிட்டு. பெரியவளா பார்த்து நல்ல ஒரு முடிவு பண்றது சரியாதாப்பா இருக்கும். என்னப்பா பேசிட்டு இருக்கீங்க? இது என்ன அந்த காலமா? கண்ணால பார்க்காம காதால மட்டும் கேட்டு கல்யாணம் பண்றதுக்கு இது கம்ப்யூட்டர் காலமாப்பா. அவன் வாட்ஸ்அப்ல வாட்ச் பண்றான், ஃபேஸ்புக்ல ஃபேஸ்அப் பாக்குற, ட்விட்டர்ல கல்யாணம் பண்றான், டெலிகிராம்ல குழந்தை டெலிவரி பண்ணிட்டு போயிட்டே இருக்கா. இப்போ வந்துட்டு பொண்ணை மாப்பிள்ளை அனுப்பி விடுங்கப்பா, அவங்க போய் பேசிட்டு வரட்டும். அப்பதானே அவங்க மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்க முடியும். பேச வேண்டியெல்லாம் பேசியாச்சு. பொண்ணு மாப்பிள்ளை வேண்டிய மனசை விட்டு பேச விடுங்கப்பா. வேண்டாம் சொன்னா கேளு. வேண்டாம் என்ன விடு, இல்ல எல்லாரையும் கூப்பிட்டுருவேன். ஏய் என்னாச்சு? வேணாம் வேணாங்கிற? ஏன் என்ன உனக்கு பிடிக்கலையா? போடா. பேசுங்க மாமா. என்ன பண்றீங்க? கொடுங்க போன. என்னடி ஜொல்லு விட்டுட்டு இருக்கியா? அப்புறம் பேசுறேன், போனை வை. ஏய் ஏண்டி ஃப்ரெண்டு தானே, அவன் மேல இவ்வளவு கோவப்படுற? உங்க வேலை என்ன? அந்த வேலையை பாருங்க. கொஞ்சம் விட்டா போதும், அப்படியே வழிய வேண்டியது.